இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு இந்த வேதாகமம். இதன் மூலமாகத்தான் நான் என்னை கண்டுகொள்கிறேன், என் தகப்பனை கண்டுகொள்கிறேன். இதில் இருக்கிற வசனங்களின் மூலமாக என் முற்பிதாக்களை குறித்து நான் அறிந்தும் கொள்ளுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை சிருஷ்டித்த என் தேவனை, அவரை என் தகப்பனாக கண்டுகொள்ளும்படியான வார்த்தைகளை நான் படித்து குதிகொலிக்கும் பொழுது அவைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சரியல்ல என்ற நோக்கத்தோடு கூட இந்த ஒளிநாடாவை இப்பொழுது நான் உங்களுக்காக அர்ப்பணிக்க நான் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அனைவரும் நீங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய தகப்பனோடு கூட இருக்கிற அந்த உறவை நாம் மிகைப்படுத்தி கொள்ளும்படியாய், அதிகப்படுத்தி கொள்ளும்படியாய், அதன் மூலமாக நம் வாழ்க்கையை அவரோடு கூட இணைத்து கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு இறங்கி உதவுவாராக. மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மத்தேயு 6:8 வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி. சாதாரணமாக நாம் அவரை தெய்வம், கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார், உங்கள் பிதாவை நோக்கி. அங்கே நமக்கு ஒரு பிதா இருக்கிறார் என்பதை அவர் உணர்த்துகிறார். அதே விதமாக 9ஆம் வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. சாதாரணமாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் கடவுளே, தெய்வமே என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய பரமபிதா இங்கே சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற அந்த உறவு, நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு என்பதை வேதத்தின் முழுதுமாக நம்மால் காண முடிகிறது. அதே விதமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியமான ஒரு உறவாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயம் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலேயே இருக்கிறார்கள் என்பதை இங்கே ரோமரிலே பவுலடிகளார் தெளிவாக கூறுகிறார். ஒரு தகப்பனிடத்திலே ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை கேட்க வேண்டிய எதுவாக இருந்தாலும் சரி, அது புத்தகமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அதை விட்டுவிட்டு அந்த குழந்தை பயந்து கொண்டு அல்லது அறியாமையிலே பக்கத்து வீட்டுக்கார இடத்துல போய் எனக்கு ஒரு பேனா வேண்டும் என்று கேட்டால் அது அடிமைத்தனம் தானே. ரெண்டாவது, அது தகப்பனை இழிவுபடுத்துவது தானே. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதும் தகப்பனை விட்டுவிட்டு மனிதர்களிடத்திலே போய் தங்கள் தேவைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்கு எது தேவை இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நேரடியாக என்னிடத்திலே கேளுங்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகார பாக்கியம். அதை தான் இங்கே மல்கியாவிலே கர்த்தர் கேட்கிறார். மல்கியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நம்முடைய தெய்வத்தை தெய்வமாக நாம் வணங்கலாம், பாடல்களை பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர் கேட்கிறார், எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நாம் எங்கே அவருக்கு கனத்தை கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தோமே என்றால், அவரை புறக்கணித்து விட்டு மனிதர்களிடத்திலே நீங்கள் ஓடும் பொழுதெல்லாம்
நீங்கள் தெய்வத்தை, நம்முடைய பிதாவை கனவீனப்படுத்துகிறீர்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய பிதாவோடு கூட நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளும்படியாய், நேரடியாக அவரிடத்தில் கேட்கும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய் அந்த புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்ற உரிமையோடு கூட நாம் தேவனை, நம்முடைய தகப்பனை அணுகும்படியாய் அவர் விரும்புகிறார். இவ்விதமாக ஒரு தகப்பன் நம்மை பிள்ளை என்றால் அதற்கு அவர் எனக்கு என்ன கொடுத்தார்? சாதாரணமாக இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பல்வேறு காரியங்களை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என் பரலோக தகப்பன் எனக்கு என்னத்தை கொடுத்தார் என்பதை நாம் சிறிது நேரம் ஆய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட எதற்கும் அவருடைய ரூபமோ சாயலோ கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதன் என்ன செய்கின்றான்? தெய்வத்தை மிருகங்களின் வடிவிலே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தெய்வம் சொல்கிறார், என்னுடைய ரூபத்தையும் என்னுடைய சாயலும் நான் யாருக்கு கொடுத்தேன்? என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தகப்பனோ தாயோ கொடுக்கக்கூடிய மிக பெரிய பரிசு எது? அவர்களுடைய ரூபமும் அவருடைய சாயலும். அதை காட்டிலும் ஒரு பெரிய வெகுமதியை ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ஆகையினாலே முதலாவதாக நம்முடைய பரமபிதா நமக்கு மாத்திரம் இந்த ரூபத்தையும் சாயலையும் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. நீங்கள் அதற்கு முன்பதாக நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால், எல்லாவற்றையும் எப்படி படைக்கிறார்? வாயின் வார்த்தையினாலே படைக்கிறார். ஒன்றையும் அவர் கரங்களினாலே செய்யவில்லை. ஆனால் மனிதனை மாத்திரம் அவர் தன்னுடைய கரத்தினாலே, அவருடைய மண்ணினாலே அவனை தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொடுத்தார். ரெண்டாவதாக ஏனோதானவென்று உண்டாக கடவுதென்று வார்த்தையிலே சொல்லியிருந்தால் உண்டாகி இருப்போம். ஆனால் அவ்விதமாக இல்லாதபடிக்கு மண்ணினாலே தமது கரத்தினாலே அவர் நம்மை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அதே வசனத்திலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்பொழுது கூட என்ன சொல்கிறான்? மாதாமே எழுந்திரு என்றால் அவனை எழுந்திருக்கக்கூடும். ஆனால் அங்கே இந்த ஜீவ சுவாசம் என்பதிலே அவர் நமக்கு அளித்திருக்கிற வெகுமதி என்னவென்றால், பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள ஒரு உறவை அங்கே ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவருடைய ஆவி என்ன செய்கிறார்? தம்முடைய தகப்பனிடத்தில் ஒப்படைக்கிறார். ஆகினாலே மற்ற மிருகங்களைப் போல அடிபட்டு மரித்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, ஆனால் அது மீண்டுமாக தேவனோடு கூட வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்காக அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு ஆவி என்பதனாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜீவ சுவாசத்தை மனிதருக்கு அங்கே அவர் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று பார்க்கிறோம். அதனாலே மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் ஏதோ விளையாட்டாக போகிற போக்கிலே அவர் எதையும் செய்துவிட்டு போகவில்லை. அவனுக்கு தன்னுடைய சாயலையும் ரூபத்தையும் கொடுக்கிறார், தன்னுடைய கரத்தினாலே உருவாக்குகிறார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதுகிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார்? மற்றவற்றெல்லாம் எப்படி படைத்தார் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய்
ஜனிப்பிக்கப்படுவது. அல்லது ஜாதி ஜாதியான பறவைகளையும் அவர் பெருகுகிறார். ஜலத்தை நிரப்புங்கள் என்று கூறுகிறார். பூமியில் பெருக கடவுது என்று கூறுகிறார். ஆக எல்லா உயிரினங்களையும் அவர் திரளாக படைப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் பறவைகள் உண்டாகின்றால் விதவிதமான பறவைகள் திரளாக அங்கே உண்டாகிவிட்டது. மிருக ஜீவன்கள் திரளாக உண்டாகிவிட்டது. ஆனால் மனிதனை மாத்திரம் அவர் ஒருவனாக படைக்கிறார். ஆதாமை மாத்திரம்தான் அவர் படைக்கிறார். இன்றைக்கு உலக ஞானம் என்னவென்று கூறுகிறது? மனிதன் எதிலிருந்து தோன்றினான்? மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்று தோல்வி அது அழிந்து போய்விட்டது. அது நிலை நிற்க முடியவில்லை. அது ஏன் என்று நாம் பிறகு பார்க்கலாம். அப்பொழுது மற்ற மிருகங்களுக்கு நான் எந்த ஒரு மிருகத்திலிருந்து நான் வந்தேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் நிச்சயமாக சொல்ல முடியும், நாம் யாரிலிருந்து வந்தவர்கள்? ஆதாமிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அதே விதமாக வேதத்திலே ஆதாமிலிருந்து தான் யார் தோன்றினார்? கிறிஸ்து தோன்றுகிறார். ஆதாமிலிருந்து கிறிஸ்து தோன்றுவதற்கு 62 மனிதர்கள் வழியாக அவர் தோன்றுகிறார். நீங்கள் அதை லூக்காவிலே படிக்கலாம், ஆதியாகமத்தில் படிக்கலாம். இந்த வம்ச வரலாறு நீங்கள் படிக்கும்பொழுது அவர்கள் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இடையிலே அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒவ்வொரு தகப்பன் பெயரையும் சொல்லி 62 வம்சங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை நாம் இன்னொரு வகுப்பிலே நாம் பார்க்கலாம். ஆகையினால கிறிஸ்து வர வேண்டும் என்பது அங்கே ஆதாமிலே தோன்றுகிறபடினாலே ஆதாம் அங்கே தனி மனிதனாக நிச்சயமாக தெரிய முடியும். நான் ஆதாமிலிருந்து பிறந்தவன நாமும் சொல்ல முடியும். ஆதாமிலிருந்து 4000 வருடத்திலே 62 முற்பிதாக்களின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பது நம்முடைய வம்ச வரலாறு அவ்வளவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எழுதப்பட்டு நமது கரங்களிலே கொடுத்திருக்கிறது. எத்தனையோ வம்சங்கள் தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த 62 வம்சமும் இடைப்படாமல் தடைப்படாமல் கிறிஸ்து அதிலே வர வேண்டும் என்றால் அதுவே தேவனுடைய சித்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. அது ஏன் அவர்கள் பாதுகாத்தார்கள்? இப்போது நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். 3-4 தலைமுறைக்கு மேலே நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் கிறிஸ்து உலகத்தில் வருவதற்காக ஆதாம் முதல் 62 தலைமுறை கொடுத்தது, அவர்களை பாதுகாத்தது, அவர்கள் எல்லாருக்கும் ஆண் மக்களை கொடுத்தது. எங்காவது ஒரு குடும்பத்திலே ஆண் மக்கள் இல்லாமல் போயிருப்பார்கள் என்றால் அந்த வம்சம் அங்கே தடைப்பட்டு போயிருக்கும். அதனாலே இவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட படைக்கப்பட்ட நம்முடைய முற்பிதாக்களின் வரலாறை நாம் அநேக நேரத்திலே உதாசீனப்படுத்தி விடுகிறோம். அடுத்தபடியாக இந்த ஒருவனாய் படைத்தார் என்று பார்க்கும்பொழுது மல்கியாவிலே அந்த வசனத்தை அவர் தான் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று வாசிக்கிறோம். ஆக அந்த தேவ பக்தியுள்ள சந்ததியாக 62 சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் அறிகிறோம். அதே விதமாக மற்ற மிருகங்களிலே பல்வேறு ரூபங்கள், பல்வேறு வகைகளாக்கள். ஒருவேளை பறவைகள் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான வகைகள். கிளி இருக்கிறது, புறா இருக்கிறது, காகம் இருக்கிறது, பருந்து இருக்கிறது. மிருகங்கள் எடுத்துக்கொண்டால் ஆடு, மாடு, பன்றி, சிங்கம், புலி என்று பல்வேறு விதமாக இருக்குது. ஆனால் மனிதனத்தில் அப்படித்தானே தோன்றியிருக்க வேண்டும். வெவ்வேறு விதமான ரூபங்களை உள்ள மனிதன் கொண்டு, ஆனால் அது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனிதன் படைக்கப்பட்டபடினாலே ஒரே ஒரு மனிதன் உலகம் முழுவதுமாக ஒரே இரத்தத்தினாலே ஒரே விதமான மனிதனை தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். மற்ற மிருகங்கள் எல்லாம் விதவிதமானவைகள். புழுக்கள் எடுத்துக்கொண்டால் விதவிதமான புழுக்கள், பூச்சிகள் எடுத்துக்கொண்டால் விதவிதமான பூச்சிகள். ஆனால் மனிதனில் மாத்திரம் ஒரே விதமான இனமாக மனிதனை படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களுக்கு மாத்திரம்தான், உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளிலும் மனிதனுக்கு மாத்திரம்தான் பேசுகின்ற பாடுகின்ற திறனை
கர்த்தர் அளித்திருக்கிறார். அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தவறாக இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக மற்றவர்கள் அல்ல, கிறிஸ்தவ மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது மிகவும் தேவனை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் பேசுகின்றோம் என்றால் அதிலே தான் டார்வின் தோற்று போனான். அதே குரங்குக்கு உதடுகள் இருக்கிறது, பல் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, தொண்டை இருக்கிறது. ஆனால் அதனால் பேச முடியாது. அதை காட்டிலும் என்றால் அது மரத்திலும் தரையிலும் இருக்கிறபடினால் அதனுடைய குரலே பறவையின் குரலா மிருகத்தின் குரலா என்று தெரியாது, அவ்விதமாக இருக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம்தான் வோக்கல் கார்ட்ஸ், பேசுகின்ற சக்தி. பாடும் பொழுது அத்தனை அற்புதமான எல்லா விதமான வாத்திய கருவிகளையும் மிஞ்சுகின்ற அளவிலே பாடுகின்ற அருமையான ஒரு தொண்டையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி காலம் காலமாய் தேவனை ஆராதித்த தேவனுடைய தாசர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய பேச்சு திறமையையும் நம்முடைய பாடும் திறமையும் எதற்காக பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் ஆய்ந்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் தேவன் சாதாரணமாக நம்மை தகப்பன் என்று சொல்லிவிடவில்லை. அவர் இவ்வளவு காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலாக பகுத்தறிவு, மனிதனுக்கு மாத்திரம்தான் பகுத்தறிவு. ஒருவர் சொன்னார், மற்ற எல்லாவற்றையும் உருவாக்கினதுனாலே கர்த்தருக்கு என்ன இல்லை, ஒரு கேடும் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு இந்த பூமியிலே மனிதன் ஒருவன் மாத்திரம் இல்லாமல் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இருந்தால் அவருக்கு என்ன இருக்குது, ஒரு கெடுதலும் கிடையாது. அது பாட்டு அது இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் மனிதன் தன்னைத்தானே பகுத்து அறிந்து கொள்ளத்தக்கத்தான பகுத்தறிவை அவனுக்கு கொடுத்தபடினாலே அவன் தேவனோடு கூட இருக்க வேண்டிய மனிதன் தேவனுக்கு விரோதமாக எல்லா காரியங்களும் செய்து போட முடியாது. இங்கே சாத்தான் அவனை விலைக்கு கொண்டு போயிருக்கிறான். இந்த பகுத்தறிவை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகள் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவனுடைய அந்த புத்திசாலித்தனத்தை, அவனுடைய பகுத்தறிவை தேவன் அங்கே சோதித்து அறிகிறார். அவனதை அழகாக பயன்படுத்தி இருக்கிறான். நீங்கள் ஒவ்வொரு மிருகத்தின் நீங்கள் எந்த மொழி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், கிளி என்பதற்கும் பசு என்பதற்கும் மிருகம் என்பதற்கும் இவைகளெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களால் ஏற்படப்பட்ட வார்த்தைகள். அப்பொழுது ஆதாம், ஒருவேளை அது எபிரேய மொழியாக இருந்திருக்கலாம், ஒவ்வொரு மிருகத்துக்கும் யோசித்து பகுத்தறிவை பயன்படுத்தி அவைகளுக்கு அங்கே பெயரிட்டிருக்கிறார். அவருடைய பகுத்தறிவை கர்த்தர் அங்கே ஏதேனிலே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பகுத்தறிவை உலகத்தில் வேறு எந்த சிருஷ்டிக்கும் கொடுக்கவில்லை, மனிதனுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே விதமாக மனசாட்சி, மனிதனுக்கு மாத்திரம்தான் மனசாட்சி. மற்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் யாருக்கும் மனசாட்சி என்பது கிடையாது. ஆனால் மனிதன் தான் என்ன பண்ணுறான், அந்த மனசாட்சியை எவ்வளோக்கு எவ்வளோ தவறாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தவறாக பயன்படுத்தி இதையெல்லாம் ஒரு நாளிலே நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க ஆக வேண்டும். பேசும் திறன் கொடுத்தேனே, பாடும் திறன் கொடுத்தேனே, பகுத்தறிவை கொடுத்தேனே, என் சாயலையும் ரூபத்தையும் கொடுத்தேனே, எல்லாம் கேட்பார் அவர் ஒரு நாளிலே. ஆனால் அதை குறித்த பயமே இல்லாமல் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே தெய்வத்தை விட மிக சிறந்த ஞானி என்பது போல தெய்வத்திற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையினாலே இது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உரை என்பது மாத்திரமல்லாமல் இத்தனை ஸ்லாக்கியங்களை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த பயத்தோடு கூட அந்த நடுக்கத்தோடு கூட நாம் அவர் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, அவருக்கு நாம் கணம் கொடுக்குறோமா? இன்றைக்கு மக்கள் எல்லாம் அவர் நல்லவர், அவர் நல்லா பாடுறாரு, அவர் நல்லா நடனம் ஆடுறாரு, அவர் நல்லா பேசுகிறாரு, அவர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு. தேவனை நாம் வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்திலே போகாமல் மனிதனிடத்தில் போகிற அனைவரும் தகப்பனாகிய தேவனை நாம் வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவரை கனவீனப்படுத்துவதற்கு அதை காட்டில் வேறு என்ன இருக்க முடியும்? என் பிள்ளை என்னிடத்தில் கேட்காமல் பக்கத்து வீட்டு காட்டில் கேட்பது போன்ற ஒரு செய்தி அது.
எனக்கு ஒரு பேனா வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்காத என் மகன் பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துல போய் கேட்பானா? அது என்னை அவமானப்படுத்துகிற ஒரு காட்சி, என்னை கனவீனப்படுத்துகிற ஒரு காட்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அது என்னுடைய தகப்பனவர் எனக்கு என்ன கொடுத்தார் என்பதை அறியாத ஒரு இனமாக இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. போதகர்களும் விதமாகத்தான் ஆசீர்வாதம் 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 என்று மக்களை திசை திருப்பி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அருமையான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, தகப்பனை மதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். அவர் தன்னால் என்னவென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆதியாகமம் 1:28. இவ்வளவையும் உருவாக்கி யார் கொடுத்தாரு? இன்றைக்கு நாம் சரி அப்பா பிள்ளைகள் என்ன பண்ண போகும்போது உயிலை தரிசிட்டு போகிறோம். என்னுடைய சொத்தெல்லாம் யாருக்கு? என் பிள்ளைகளுக்கு. நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் அங்கே 28ஆம் அதிகாரம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, நீ பலுகி பெருக வேண்டும் என்ற அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்வது யாருடைய வேலை? ராஜாவினுடைய வேலை. ஆள்றது யாரு? இவ்வளவையும் ராஜாக்களாக உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவன் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டும் முடியுமோ அவ்வளையும் கொடுத்தார். பலுகி பெருகு என்று கூறிவிட்டார். பண்படுத்து, அதை நீ பாதுகாத்துக்கொள் என்று இவ்வளவு பெரிய ஸ்தாக்கத்தின் இடத்தில் கொடுத்து விட்டு இருக்கிறார். ஒரு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது இவர்கள் எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தவறு செய்த பொழுது நம்மை அப்படியே விட்டுவதாபடிக்கு நமக்காக ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். நமக்கென்று நித்தியம் காத்து கொண்டு இருக்கிறது. இதை கூட இன்றைக்கு அநேக மிக சிறந்த பேச்சாளர்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அந்த நித்தியத்தை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை கொடுத்த அற்புதமான ஒரு புஸ்தகம். எபிரேயர் 11 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆரம்ப வசனம் விசுவாசம். அந்த விசுவாசம் என்றால் என்னவா? வாசற்படியிலே உன் கண்ணுக்கு தெரியாது நின்று கொண்டிருக்கிற உன் கார், உனக்காக கண்ணுக்கு தெரியாமல் காத்து கொண்டிருக்கிற உன் மணப்பெண், உனக்காக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற உன் கண்ணுக்கு தெரியாத உன் வீடு என்று விலை காட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் படிப்பதற்கு ஒரு விடுவதே இல்லை. ஏனென்று கேட்டால் அவங்களுக்கு தெரியும் 1ஆம் 2ஆம் வருஷத்துக்கு பிறகு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பின்னாடி படிக்க மாட்டாங்களே அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒருவேளை எபிரேயர் 11:12 கடைசி வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எபிரேயர் 12:28 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாக, இதுதான் நம்முடைய முக்கியமான தகப்பன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. இந்த உலகத்தில் அழிந்து போகிற வீடல்ல, கார் அல்ல, மனைவி அல்ல, குடும்பம் அல்ல, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். இந்த கிருபையினால என்னன்னு தெரியல, அதை கிண்டல் பண்ணுற மாதிரி கிருபேன்றான். பேசுகின்ற சக்தி கர்த்தர் கொடுத்துருக்கிறார்கள். அதில் அசிங்கமான வார்த்தை, அசிங்கமான பாடல்கள். கிருபை என்று சொல்ல தெரியாதா? கிருப, கர்த்தரை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள். தேவன், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். அதனால் நீங்கள் ஒருவேளை பேதுருவின் புஸ்தகத்திலே பார்த்தீர்கள் என்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் உண்மையாக செய்திருந்தால் யாருக்கு கை கொடுத்திருக்க வேண்டும்? தவறு செய்த சாத்தானுக்கும் தேவதூதருக்கும் அவர் கை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததியாக உனக்கும் எனக்கும் அவர் கை கொடுத்து நமக்காக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர் தீட்டி அவரோடு கூட நாம் நித்தியமாய் அவரோடு கூட இருக்க முடியாத அந்த நித்தியத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். பேதுரு சொல்வார், இதை குறித்து தேவதூதர்களே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படிப்பட்டது என்று பார்க்கிறார்கள்.
கர்த்தருக்கு சுத்தம் பண்ணாதவைகளை வருகின்ற வகுப்புகளே நாம் தொடர்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.